நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கிறதுக்கு மோட்டிவேஷனை தான் அதிகமாக தேடுவோம். ஆனால் உண்மையிலே நமக்கு தேவைப்படுற விஷயம் என்னன்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் அக்கம்ப்ளிஷிங் திங்ஸ் தான். நம்மளுடைய கோலோ இல்ல ஆம்பிஷனோ அதுக்கான ஆசைகள் மட்டுமே நம்மளுடைய ஃபியூச்சரை ஷேப் பண்ணாது. இன்ஸ்டெட் நம்ம கோலை நோக்கி நாம எடுத்து வைக்கக்கூடிய சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான் இங்க சிஸ்டம். அந்த சிஸ்டம் தான் நம்ம கோலை நோக்கி நம்மள மெதுவா நகர்த்தும். ஃபார் எக்ஸாம்பிள், நாம ஃபிட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறோம்னு வைங்க. எடுத்த உடனே நல்லா சிக்ஸ் பேக்ஸ் பாடியை பில்ட் பண்ணணும், நல்ல மசில்டு பாடியா நம்மளை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்றத ஆசைப்பட்டு அதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம இன்ஸ்டெட் அதோட ப்ராசஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. டெய்லி ஒழுங்கா ஒர்க் அவுட் பண்ணணும், கன்சிஸ்டண்டா நம்மளுடைய டயட்டை மெயின்டைன் பண்ணணும். இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸ் தான் சிஸ்டம். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு புக்ஸ் படிக்கணும்னு ஆசை இருக்கும். ஆசை மட்டும் தான் இருக்கும், ஆனால் அதுக்கான எந்த முயற்சியும் எடுத்திருக்க மாட்டோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி அட்லீஸ்ட் ஒன் பேஜ் ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களை அறியாமையே 1லேருந்து 2லேருந்து 3லேருந்து டே டு டே அந்த பேஜ் நம்பர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் சிஸ்டம். ஸோ ஓவராலாக சொல்ல வரது என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸோ இல்லை யூடியூப் ஷார்ட்ஸோ பார்த்து டெய்லி நீங்கள் மோட்டிவேட் ஆகிட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் மோட்டிவேட் மட்டும் தான் ஆகிட்டு இருப்பீங்க. ஏன்னா மோட்டிவேஷன்ற கான்செப்டே சீக்கிரமாக ஃபியூல் குறையக்கூடிய ஒரு கான்செப்ட் தான். இன்ஸ்டெட் ப்ராசஸ் இல்லை ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணுறதுல கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். தென் ஒன்லி வி கேன் இம்ப்ரூவ் அவர் செல்ஸ் இன் எவ்ரி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப்.